வணக்கம் பை ஃபார் மீ. இன்னைக்கு உலகமே ஒரு இடத்த தான் உத்து பார்த்துட்டு இருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். என்னது பாகிஸ்தானா அப்படிங்காதீங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல தான் உங்களுக்கே தெரியும் ஈரான் இஸ்ரேலோட போர் வந்து போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து முடிக்கிறதுக்கான டீலிங் வந்து மறைமுகமாக பாகிஸ்தானில் தான் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமாபாத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்போட மருமகன் ஜாரட் குஷ்னர் அவர் ஒரு பக்கமும், ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு பக்கமும், பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இருக்கார் பார்த்தீங்கன்னா அஃபீம் முனீர் இவர் பார்த்தீங்க, அப்புறம் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாதுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இல்லையா? ஸோ முஸ்லீம் கண்ட்ரிலேயே அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரே நாடுன்னா அது பாகிஸ்தான். ஸோ வந்து பாகிஸ்தான் சொல்றத ஈரான் வந்து கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஈரான் கேட்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்டா வந்து யார் வந்து இமீடியேட் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் தான் வந்து இதை பஞ்சாயத்து பண்ணி இந்த போரை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்க மீட்டிங் ஓகேங்களா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மீட்டிங், காலையில வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஈரான் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து சொல்றாங்க. எங்களுக்கு இந்த 3 இதெல்லாம் நடந்ததுன்னா ஓகே நாங்கள் வந்து சமாதானம் ஆயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா இதுல ஒரு 3 நிபந்தனை விதிச்சிருக்காங்க சரிங்களா. அமெரிக்கா போட்ட இந்த 3 கண்டிஷன், ஈரான் போட்ட 3 கண்டிஷன், அமெரிக்கா போட்ட 3 கண்டிஷன், இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஈரான் வீச்ச பாயிண்ட்டும் இல்லாம அமெரிக்கா வீச்ச பாயிண்ட்டும் இல்லாம இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இஸ்ரேலுக்குள்ள ஈரானோட ஒரு குண்டு கூட வந்து விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் மேல ஈரான் வந்து பொருளாதார தடை வச்சிருக்காங்க. இந்த பொருளாதார தடையை வந்து ஈரான் வந்து எங்க மேல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வந்து எல்லா நாடுகளுக்குமே, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்ன்றது வந்து ஃபுல்லாவே போகணும், இந்த ட்ரேடிங் வந்து உலகம் ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தரப்பு வாதத்தை வந்து இஸ்ரேல் வந்து அவங்களோட சைடில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டீல் மட்டும் சைன் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாக்கெட்ல இருக்க பைசா வந்து சேவிங் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உலக நாடு மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்ன்றது வந்து காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது வந்து இன்னைக்கு முடிய போற அந்த மீட்டிங்ல தான் நமக்கு தெரிய வரும். அமெரிக்காலேருந்து ட்ரம்போட மருமகன் வந்திருக்காருல ஜாரட் குஷ்னர், இவர் வந்து யார் அனுப்புனது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து உள்ளூர் எலெக்ஷன் வந்து வரப்போகுது. இந்த உள்ளூர் எலெக்ஷனில் ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக தான் நிறைய பேர் இருக்காங்க. அவரோட அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் இருக்குது. அவர் தோக்கறதுக்கான வாய்ப்பு தான் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ட்ரம்ப் இந்த டைம் வந்து உள்ளூர் எலெக்ஷனில் தோத்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் மக்களோட சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா அவரோட கவர்மெண்ட் வந்து கவுந்துரும். ஸோ அவரோட மருமகன் ஜாரட் குஷ்னர் வந்து இது மூலமா அனுப்புறதுனால இந்த போரை வந்து நிறுத்திட்டு நாங்க தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து பெரிய ஆளு, நாங்க வந்து நினைச்சா எதையுமே சாதிச்சிட முடியும், நாங்க பாருங்க உலகத்தையே வந்து அமைதியா வச்சிருக்கோம், எங்க ஆட்சி தான் நல்லாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ட்ரம்போட ஆட்சி தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஆட்சி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த போரை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்றக்காக தான் அவர் மருமகனை வந்து உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி பாகிஸ்தானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியேட்டர் வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்க ஒரே கொஸ்டின் என்னன்னா இந்த போர் நிற்குமா நிற்காதா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமாபாத்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் வந்து 25ஆம் தேதி ஓகேங்களா. 25ஆம் தேதி காலையில வந்து அமெரிக்கா தூதுவர்களான ட்ரம்போட மருமகன் ஜாரட் குஷ்னர் அவரும் அப்புறம் ஸ்டீவ் விட்காஃப் இவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சைட்ல இருந்து பாகிஸ்தான்ல இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் வந்து இறங்கிட்டாங்க. இப்ப நடக்க போற மீட்டிங்ல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க மீட்டிங்ல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஈரானும் அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா எதிரி நாடு இல்லையா, அதனால வந்து 2 பேரும் ஒரே டேபிள் உட்காந்து ஒன்னா பேச்சுவார்த்தை பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க, அமெரிக்கா வந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க. பாகிஸ்தான் இருக்காங்க பாத்தீங்களா, 2 ரூமுக்கு வந்து தூது போற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்களோ அதை இங்க போய் ஷேர் பண்றது, இங்க என்ன சொல்றாங்களோ அதை இங்க போய் ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ரூம் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் ராணுவ தளபதி இருக்காரு பாத்தீங்களா அஃபீம் முனீர், பாகிஸ்தானோட ராணுவ
தளபதி. இவங்க 2 பேரும் தான் அந்த தூது வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஷட்டில் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலை வந்து இனிமேல் ஈரான் வந்து அட்டாக்கே பண்ணக்கூடாது அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஈரானோட தரப்புல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி அமெரிக்கா வந்து பொருளாதார தடை வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து பொருளாதார வந்து ஃபுல்லாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்போட வாதம். அதாவது இஸ்ரேல் மேலே வந்து ஈரான் இனிமேல் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணக்கூடாது, ஈரான் மேலே போட்டிருக்க சாங்ஷன், அமெரிக்கா போட்டிருக்க சாங்ஷனை வந்து அமெரிக்கா உடனே ரத்து பண்ணணும் அப்படின்றதான் இந்த மீட்டிங்கோட ஒரு கோர் கான்செப்டாக வந்து இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு. வாய்ஃபாருமே யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இருக்காங்க, ஈரான் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த சைடு அமெரிக்கா இஸ்ரேல், இந்த சைடு வந்து ஈரான். 2 பேத்துக்கும் நடுவில் தூது புறாவா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்த ரூமுக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து உலக அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை மீட்டிங். ஆனால் இது பாருங்க, ஏதோ உலகத்தில் நடக்கிற செஸ் கேம் மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாற்றி தாவிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற அமெரிக்காவில் உள்ளூர் எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்து மறுபடியும் ஜெயிச்சு அவரோட பவர் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட மருமகரான ஜாரட் குஷ்னரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவரு பார்த்தீங்க ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பிஸ்னஸ் மேன், அதே மாதிரி இவரும் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இவங்க வந்து வீச்சிருக்க கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வச்சிருக்க கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியிலுமே ஈடுபடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்க எந்த நாடு வேணாலும் ஈரானுக்குள்ளார நுழைஞ்சு நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்களா இல்லையா நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்களாமா. அதுக்கு ஈரானும் வந்து ஒத்துழைப்பு தரணுமாமா. அந்த மாதிரி வந்து ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் அரசாங்கம் வந்து ஈரானுக்கு விதிச்சிருக்காங்க. 2வது வச்சிருக்க நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய எந்த ஒரு கச்சா எண்ணெய் கப்பலையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பொருளாதார போக்குவரத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வழித்தடத்தையுமே வந்து ஈரான் வந்து பிளாக்கே பண்ணக்கூடாது. உலக பொருளாதாரத்துக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற விதமாக ஈரான் வந்து நடந்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி 2வது நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. 3வது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமே இஸ்ரேலுக்குள்ளார ஈரானோட எந்த ஒரு குண்டுமே விழுவக்கூடாது. அப்படி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் வந்து இஸ்ரேல் வந்து திருப்பி ஈரான் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனையை வச்சிருக்காரு. இஸ்ரேல் மட்டும் அட்டாக் பண்ணாது, அமெரிக்காவும் வந்து தயங்காது, அமெரிக்காவும் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 3 கண்டிஷனுக்கு மட்டும் நீ ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன் மேல இருக்க பொருளாதார தடையை நான் நீக்கிறேன். 2வது என்ன அப்படின்னா உன்னோட கச்சா எண்ணெய் இருக்க பத்தியா, அதை வந்து நீ உலகம் ஃபுல்லா நீ எங்க வேணா வித்துக்கலாம், நான் கேள்வியே கேட்க மாட்டேன். உன்னோட எண்ணெயை நீ வித்துக்கலாம், உனக்கு மேல வச்சிருக்க அந்த சாங்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு அமெரிக்கா இருந்து சொல்றாங்க. வாய்ஃபாருமே அமெரிக்காவோட டீல்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான டீல். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நீ அடங்கி போகணும், நீ அடங்கி போன அப்படின்னா உனக்கு நிறைய ஆஃபர் தரேன், இல்ல நீ அடங்கி போக மாட்டேன் ஏறி வருவேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டிருக்க கண்டிஷன் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு அச்சுறுத்தல் வார்னிங்காக தான் இருக்கு. நான் சொல்றதை கேட்கலாம் அவன் தலையிலே கொட்டி உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, கடைசியாக வந்து இந்த போர் மட்டும் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னென்ன இதில் வந்து பெனிஃபிட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் தான். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க தக்காளி வெங்காயம் விலை ஏற கூட இந்த பெட்ரோல் டீசல்ன்றது ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்னா பெட்ரோல் டீசல் இருந்தால் தான் வந்து போக்குவரத்து மூலயமா வந்து ஒரு இடத்துக்கு வர வேண்டிய பொருள் கப்பல் மூலயமா இப்போ மும்பையிலையோ இல்லை சென்னையிலையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உலகம் பூரா போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை இந்த பெட்ரோல் டீசல். ஏன் கப்பலே வரணும்னா கூட அதுக்கு பெட்ரோல் டீசல் தான் தேவை. ஸோ அந்த பெட்ரோல் டீசல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்குது அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பொருளாதாரம்ன்றது ரொம்ப கண்டிஷனா வந்து சீரான முறையில் போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து எல்லாமே இப்போ ரொம்ப ஹைக்கில் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இந்த கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கனால வந்து எல்லா பொருளுமே சாப்பாட்டு பொருள்லேருந்து வண்டியில் போகிற எல்லா பொருளோட விலையும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கச்சா எண்ணெய் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் இந்தியாவுக்கு தேவையான 80% கச்சா எண்ணெய்ன்றது வந்து இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 80% நமக்கு ரெகுலராக கிடைக்க வேண்டியது வந்து இப்போ தடங்களாக இருக்கனால தான் நம்ம வீட்டில் இந்த கேஸ் பிரச்சனை உலகமே வந்து இப்போ இந்தியா மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாடுகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து வேர்ல்டே நார்மல் ஆயிடும். இந்த பாகிஸ்தானில் நடக்கிற பேச்சுவார்த்தை தான் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க தக்காளி வெங்காயத்தோட விலையை முதற்கொண்டு டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போர் பதற்றம் கம்மியாச்சதுனாலே வந்து இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ்ல மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே லாபம் அடைஞ்சு கொஞ்சம் ஹாப்பியாக மாறிடுவாங்க. இப்போ போர் நடந்துட்டு இருக்கனால எப்போ மார்க்கெட் கீழே போகுது எப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து லாஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வேலை வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். போர் பதற்றமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதுகாப்புக்கு வந்து நிறைய பேர் அச்சுறுத்தலாக இருக்குது, நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, அங்கே இருக்கவங்களும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சப்போஸ் இந்த போர் மட்டும் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் திருப்பி மிடில் ஈஸ்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. நம்ம ஊருக்கு அங்கே இருக்க காசெல்லாம் அனுப்பிச்சு விடுறதுனால இன்னும் பொருளாதாரமும் டெவலப் ஆகும், பாதுகாப்பாக இருக்காங்கன்றனால வந்து மிடில் ஈஸ்டில் இருக்க மக்களும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க.
வாய் ஃபார் மீ மிடில் ஈஸ்ட்ல துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கனால அதோட பாதிப்புன்றது நம்ம பாக்கெட் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு டீல் வந்து ஓகே ஆகி போர் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் நம்ம வண்டியில் பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோலோட விலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். இது வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாதிரிலாம் மாற்ற போகுது அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை. வாய் ஃபார் மீ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்தாயிட்டு நின்றுமா, இல்லை வந்து இவங்க 3 கண்ட்ரிலையும் ஒவ்வொருத்தர் சைடில் வந்து நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க இல்லையா, இந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து ஒத்து போகாம மறுபடியும் போர் வந்து கண்டினியூஸ் ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.